நான் பிரெக்னன்சி டைம்ல இருக்கும்போது கால்சியம் டேப்லெட்டும் அயன் டேப்லெட்டும் வந்து எடுத்துட்டு இருந்தேன். எனக்கு வந்து முடியே கொட்டல. ஒருவேளை அந்த டேப்லெட் எடுத்ததால எனக்கு முடி கொட்டலையா என்னன்னு தெரியல. முடியே கொட்டாம இருந்தது. அப்புறம் பாப்பா பொறந்து 1 மாசம் வரைக்கும் முடி கொட்டாம தான் இருந்தது. அதுக்கப்புறம் நெறைய முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. என்னடான்ற மாரி இப்படியே விட்டேன்னா மண்டையில ஒரு முடி கூட இருக்காதுங்க எனக்கு. சரி, அதனால தான் ஒரு ஹேர் ஆயில் ஒண்ணு ப்ரிப்பேர் பண்ணலான்னு கொஞ்சம் யூடியூப் சேனல்லாம் பார்த்தேன். அததான் வந்து நான் இன்னைக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு நாள் ஃபுல்லா இப்ப நான் பண்ணது வந்து ஒரு நாள் ஃபுல்லா அதிலேயே வந்து ஊறணும். அதுக்கப்புறமா தான் நம்ம அப்ளையே பண்ணணும். அந்த அப்ளை பண்ற வீடியோ நம்ம பார்ட் 2ல பார்க்கலாம். இப்போ இந்த ஹேர் ஆயிலுக்கு நான் என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் போட்டேன்னு உங்ககிட்ட சொல்றேன். செக்கு தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டேன் நானு. நீங்களும் அதே மாதிரி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் நல்லா இடிச்சு போட்டுட்டேன். அந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரா வரணும். வந்ததுக்கு அப்புறமா வந்து இந்த கருவேப்பிலையை போடுங்க. கருவேப்பிலையும் நல்லா வந்து முருகலா வரணும். இந்த பக்கோடால எல்லாம் கருவேப்பிலை இருக்கும்ல பாத்தீங்களா, அந்த மாதிரி முருகலா வரணும். அதுக்கப்புறம் தான் வந்து கருஞ்சீரகம் போடணும். அதுக்கப்புறம் தான் வெந்தயம் போடணும். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா அந்த கடாயிலேயே வந்து ஒரு ஒரு நைட் ஃபுல்லா அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நான் நம்புறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த எண்ணெயை அப்ளை பண்ணோடனே ஹேர் வாஷ் பண்ணிடலாம். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து அந்த சின்ன வெங்காயம் ஸ்மெல் எல்லாம் பிடிக்காம இருக்கும். அதனால ஹேர் வாஷ் பண்ணிடலாம்.